கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1753 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 51 அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டுமயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஊழியர்களை நிந்திக்கிற ஜனங்கள், நிந்திக்கிற மனிதர்கள் வாழ்க்கையை பொட்டுப்பூச்சி வஸ்திரத்தை அரிப்பதை போல தேவன் அவர்களை அழித்து போடுவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை புழு எப்படி ஆட்டு மயிரை தின்னு அந்த ஆட்டை சேதப்படுத்துகிறதோ, அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை இறங்கி உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை ஆட்டு மயிரை புழு தின்பதை போல கர்த்தர் அதற்கு தக்க சில காரியங்களை செய்வார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஐயோ, ஆலயத்தில் ஆராதிக்க முடியவில்லையே, ஆராதனையில் வந்து தடை செய்கிறார்களே, தெருக்களிலே ஊழியம் பண்ண முடியவில்லையே, கலங்க வேண்டாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாளொன்று வரும், தேசம் முழுவதும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உனக்கும் அந்த அற்புதத்திலே பங்கு உண்டு, பங்கு உண்டு. நிந்தை உன்னை அணுகாது. நிந்திக்கிறவர்களுக்கு, தூஷிக்கிறவர்களுக்கு நீ பயப்படாதே, அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். அவருடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். உனக்கு பாதுகாப்பு வேண்டுமல்லவா? உனக்கு பராமரிப்பு வேண்டுமல்லவா? உன் சந்ததிக்கு பராமரிப்பு, பாதுகாப்பு வேண்டுமல்லவா? கர்த்தரையே பார். உன் கண்கள் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படட்டும். கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.